இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய கலாச்சாரமும் நம்மளுடைய சமுதாயமும் எல்லாரும் என்னத்தை உற்சாகப்படுத்துறாங்கன்னா பிஸியா இருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பம். அது எல்லாரும் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு காரியம். பிஸியா இருந்தா அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். சில பேரோட பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு அங்க இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு இப்படி வேலை, நான் 1ஆம் தேதி அங்க இருந்தேன், 2ஆம் தேதி இங்க இருந்தேன் என்று அவர்களுடைய பிஸினஸ், அவங்க எவ்வளவு தூரம் பிஸியா இருப்பதை குறித்து மிக பெருமிதம் கொள்றாங்க. அநேகருடைய வாழ்க்கை திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு புயலை போல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயும் இளைப்பாறுதல் இல்லை. இங்க ஒரு இடம், அங்க ஒரு வேலை, அந்த இடத்துல ஒரு நிபந்தனை, இப்படி என்று வாழ்நாளெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு இளைப்பாறுதல் இல்லாம எந்த இடத்திலும் அவர்கள் நின்று அந்த நேரத்தையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை அவர்கள் எந்த விதத்தில் அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பதை நாம் அநேக நேரத்தில் பார்க்கும். மார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவள் பற்பல வேலைகளை செய்து அவர்களுடைய கவனத்தை எங்க வைத்திருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இந்த பற்பல வேலைகள் மேல அவருடைய கவனம் திரும்பி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல இன்றைக்கு இதுதான் முதல் கேள்வி, உங்களை எல்லாரும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேரம் இருக்கின்றதா? இயேசுவோடு கூட நடப்பதற்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றீர்களா? இல்ல இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்த பின்பதாக மீதி உள்ள நேரத்தை அவருக்கு நீங்கள் தருகின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில குழப்பத்திற்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த மிக விலையேறப்பெற்ற இந்த முன்னுரிமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்துக்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தர வேண்டிய இந்த முதல் இடத்தை, முதல் மணி நேரத்தை, முதல் கவனத்தை, முதல் மரியாதையை தராமல் மற்ற எல்லாருக்கும் நாம் அந்த நேரத்தை கொடுத்து விட்டு, எல்லா காரியங்களுக்கும் நாம் அந்த நேரத்தை கொடுத்து விட்டு, இயேசுவுக்கு நாம் கடைசியாக மீதி உள்ள நேரத்தை நாம் தருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் குழப்பங்களை நாம் பார்ப்போம், பிரச்சனைகளை நாம் பார்ப்போம், பலவிதமான போராட்டங்களை நிச்சயம் நாம் சந்திப்போம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தர வேண்டிய மைய பகுதியை உங்கள் வாழ்க்கையில தருவது மிக அவசியம். ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையில இழந்திருந்ததுன்னா அதை மீண்டும் திருப்ப ஆண்டவருக்கு திரும்பி தரும்படியாக அந்த படிகளை உங்களுடைய வாழ்க்கையில எடுப்பது அவசியம். அவனுடைய வார்த்தையில எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல மிக அழகாக தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கும்படி அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவி. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்போ ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்தில் காத்து கொள்றாருன்னா நம்மளுடைய மனது, நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்போது, அப்பொழுது பூரண சமாதானத்தோடு கூட நான் அவர்களை காத்துக்கொள்வேன் என்று தேவன் வாக்கு தருகின்றார்.